வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டுவாகல் பாலத்திற்கு அருகில் இடம்பெறவுள்ள கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு. யாழில் மழை அனர்த்தம் காரணமாக 10 பேர் பாதிப்பு. யப்பானில் இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளியான அறிவிப்பு. அமெரிக்காவின் புதிய வரி மார்ச் மாதம் முதல் அமலில். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் 8ஆம் திகதி சர்வதேச மகளிர் தினத்தன்று முல்லைத்தீவில் தமது உறவுகளை தேடி தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வரும் தாம் சர்வதேச நீதியை வலியுறுத்தி வட்டுவாகல் பாலத்திற்கு அருகில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினர். அதன்போதே இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த போது தமது உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த நாள் முதல் தமது உறவுகளை தேடி தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்ற தாம் 2017 மார்ச் 8ஆம் திகதி முதல் தொடர்ச்சியாக தமது போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் இந்த போராட்டம் எதிர்வருகின்ற மார்ச், அதாவது சர்வதேச மகளிர் தினமான அன்றோடு 8 ஆண்டுகளை நிறைவு செய்து 9வது ஆண்டில் தொடர் போராட்டமாக தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் 2923 நாட்களை பூர்த்தி செய்கின்ற அந்த மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தன்றில் முல்லைத்தீவில் தமது உறவுகளை தேடி தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வரும் தாம் சர்வதேச நீதியை வலியுறுத்தி வட்டுவாகல் பாலத்திற்கு அருகில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதேவேளை குறித்த தமது போராட்டத்திற்கு எந்தவொரு அரசாங்கமும் தீர்வுகளை வழங்காத போது இந்த அரசாங்கமும் அதற்கான தீர்வை வழங்காத நிலையிலேயே சர்வதேசத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்தவர்களாக தமது போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும், எனவே இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பெடுத்ததன் பின்னர் தாங்கள் செய்கின்ற மாபெரும் போராட்டமாக இந்த போராட்டம் இடம்பெறவிருப்பதினால் மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், வர்த்தக சங்கத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரையும் தமது போராட்டத்திற்கு வருகை தந்து ஆதரவு அளித்து தமது உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தர அனைவரும் அணிதிரளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். யாழில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக 2 குடும்பங்களை சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TM சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் சங்கானை பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட J166 கிராம சேகவர் பிரிவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யப்பானில் சிறப்பு திறன் கொண்ட பணியாளர் திட்டத்தின் கீழ் தாதியர் பராமரிப்பு துறையில் இலங்கையர்கள் பல வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக இலங்கை வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அந்த வேலைகளுக்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்யும் தொழிலாளர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளதாக பணியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஜப்பான் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி 18 தொடக்கம் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்புகளை இலவசமாக பெற உரிமையுண்டு. அந்த வேலைகளை 5 வருட காலத்திற்குள் கிடைக்கும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த வேலை பிரிவின் முக்கிய அம்சங்களில் ஒன்று, இந்த வேலை தேடுபவர்களும் ஜப்பானிய நாட்டினருக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளுக்கும் உரிமையுடையவர்களாவர். வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது ஜப்பானிய மொழி புலமை கட்டாயமாகும். மேலும் JFT அல்லது JLPT எண் 4 நிலை மற்றும் திறன் தேர்ச்சி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவது கட்டாயம் என்றும் உடலில் பச்சை குத்திக் கொள்ளாமல் இருப்பது கட்டாய தேவை என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் சட்டவிரோத மணல் கொள்கைகளில் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு ஆலியவளையில் தொடர்ச்சியாக மண் அகழ்வு அதிகமாக இடம்பெற்று வந்தது. தமது கிராமத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மண் அகழ்வு இடம்பெறுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்துமாறும் ஆலியவளை கிராம போலீஸ் அபிவிருத்தி சங்கத்தினர் மருதங்கேணி போலீசாரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை வைத்தனர். நேற்றைய தினம் மாலை 3 மணியளவில் கிராமத்திற்கு வருகை தந்த போலீசார்
கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாக உறுப்பினர்களுடன் இணைந்து சட்டவிரோத மண் அகழ்வு நடைபெறும் இடங்களை பார்வையிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான 15 சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட 6 வாகனங்கள் வாகன உறுதி பாகங்களை விற்பனை செய்வதற்கான ஏலம் நடைபெற்றது. அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 9 டிபெண்டர் ரக ஜீப்புகளும், வொல்ரோ ரக ஜீப், கரஜிஸ்டர் ரக வாகனம், மஹேந்திரா பொலோரோ வாகனம், ரோசா பஸ், டிஸ்கவரி வாகனம் மற்றும் டொயோட்டா மோட்டார் வாகனம் உள்ளடங்களாக 15 வாகனங்கள் ஏலமிடப்பட்டிருந்ததுடன் மிகுதி வாகனங்களும் விரைவில் ஏலமிடப்படவுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர பணிக்குழாமிற்காக வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் இல்லை என்பதுடன் முன்னாள் ஜனாதிபதியினால் தனது பதவி காலத்தில் அரசியல் அமைப்பின் 41 உறுப்பினரின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழுவினரால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களாகும் என தெரிய வந்துள்ளது. இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு பெருமளவான கேள்வி காணப்பட்டதுடன் ஏலங்களை ஏற்றுக்கொள்ளுவது நேற்று பகல் 12 மணி வரையில் இடம்பெற்றதுடன் இரவு 8 மணி வரையிலும் ஏலம் திறக்கப்பட்டிருந்தது. இதில் 199 வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் வெளிநாடு செல்வதை தடுத்து மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பயண தடை விதித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் தேசப்பந்து தென்னக்கோனின் ரோகந்தர மற்றும் கிரியுள்ள வீடுகளை சோதனை செய்த போதிலும் அவர் அந்த வீடுகளில் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடா, சீனா, மெக்சிகோ ஆகிய நாடுகளின் மீதான புதிய வரி விதிப்பு மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் சீனாவின் வர்த்தக முறைகேடுகளை தடுக்கவும் சீனா, கனடா, மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளுக்கும் புதிய வரி விதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு பிப்ரவரி மாதம் அமலுக்கு வருவதாக அறிவித்திருந்த நிலையில் மேலும் ஒரு மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மார்ச் 4ஆம் தேதி முதல் இந்த புதிய வரி விதிப்பு அமலுக்கு வருவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.